ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ப்ளவுஸோட பேக் நெக் டிசைனை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். 2 டிசைன் சொல்லி காமிக்கிறேன். ஒரு கலர் உள்ளது, 2 கலர் உள்ளதா பார்க்கலாம். இப்போ பேப்பரில் காமிக்கிற மாதிரி தான் துணியிலையும் இருக்கும். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அகலம் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி இப்போ கோடு போட்டுக்கலாம். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு கலரில் எடுத்துக்கணும். இப்போ அதே மாதிரி வேறு கலரில் அதே அளவு தான் 2 இன்ச்சுக்கு வச்சு வேறு கலரில் எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு கலரு, இது ஒரு கலர், இது ஒயிட் கலரு, இது க்ரீன் கலரு. இந்த மாதிரி துணியில் நீங்கள் வேறு வேறு கலர் எடுத்துக்கோங்க. வேறு வேறு கலர் எடுத்துட்டு 2 இப்படி சமமாக வச்சு இந்த சைடும் ஒரு தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ பெண்ணில் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சைடு ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு தையல் போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக தையல் போட்டு முடித்த உடனே இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி குறிச்சிக்கோங்க. 2 சைடு தையல் போட்டுட்டு 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்றரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ இந்த நடுவில் நீங்கள் மார்க் பண்ணதில் தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு 2 துணியை எடுத்துக்கோங்க. 2 இன்ச்சுக்கு எடுத்துட்டு 2ஐயும் சமமாக வச்சு இங்கிட்டு ஒரு தையல், இந்த ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நடு சென்டரில் தையல் போட்டுக்கோங்க. தையல் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை அப்படியே கட் பண்ணிடணும். அதை நான் எப்படின்னு துணியில் காமிக்கிறேன். பாருங்கள், வேறு துணி 2 இன்ச்சுக்கு, இது 2 இன்ச்சு, பிங்க் கலர் 2 இன்ச்சு எடுத்து இந்த எஜ்ஜிலையும் தையல் போட்டு 1/2 இன்ச்சுக்கு நடுவில் தையல் போட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு பாருங்கள், கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைடும் இப்போ கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த தையல் உள்ளேக்குள்ளே போகிற மாதிரி உள்ளேக்குள்ளே எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கிட்டு இப்போ உங்களுக்கு எந்த பக்கம் முன்னே வேணுமோ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த எஜ்ஜில் இல்லைன்னா இந்த எஜ்ஜில் இங்கிட்ட ஒரு மடிப்பு, இங்கே ஒரு மடிப்பு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே நடுவில் ஒரு தையல் பாருங்கள், மடிச்சிட்டிங்க. இப்போ இந்த எஜ்ஜில் அல்லது இந்த எஜ்ஜில் உங்களுக்கு எந்த கலரு முன்னாடி பின்னாடி வரணும்னு பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இங்கே ஒரு மடிப்பு, ரைட் சைடு ஒரு மடிப்பு, லெஃப்ட் சைடு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. மடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இங்கே நடுவில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது டபுள் கலருக்கு உள்ளது. இதே ஒரு கலருக்கு எப்படின்றத நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் தைக்கணும். இதே நான் ஒரு கலருக்கு எப்படின்னா, இப்போது நம்ம ஒரு கலரில் எப்படி டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், எல்லா பக்கமும் சமமாக 2 இன்ச்சு எடுத்திருக்கேன். நீளமும் அகலமும் எல்லாமே ஒரே அளவு தான், 2 இன்ச்சு. இப்போ இதை இந்த எஜ்ஜும் சேமாக வர மாதிரி மடிச்சுக்கலாம்.
மடித்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த எஜ்ஜும் வர்ற மாதிரி மடிச்சுக்கலாம். பாருங்கள், மடித்தாச்சு. மடிச்சுட்டு இப்போ இதிலேருந்து பாதி, அதே மாதிரி இதிலேருந்து பாதியை கொடுத்து நடுவில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இங்கே ஸ்டிச் வரும். உங்களுக்கு இதோட கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு மேலே நீங்கள் வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஃபஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்கள். பேப்பரை 4 பக்கம் சமமாக எடுத்துக்கோங்க. அளவு ஒரு மடிப்பு மடிச்சுக்கோங்க. கிராஸாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு மடிப்பு, இந்த சைடு ஒரு மடிப்பு, இப்படி மடிப்பு, அதே மாதிரி இந்த மடிப்பு மடித்து தையல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இங்கே நம்ம ப்ளவுஸில் தைச்சி முடிச்சோன்னே பீடு வச்சுக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.